வேதா ஆயுத பூஜை அதுவுமா அவங்கவுங்க ஆயுதங்களுக்கு பூஜை போட்டிருப்பீங்க. நம்மளோட ஆயுதம் எது? நம்ம பட்டு தான். பூஜை போடலான்னு சொல்லிட்டு பாடிகார்டு முனிஸ்கார் கோயிலுக்கு போனால் அங்கே போய் பார்த்தா படையப்பா ஸ்டைலில் எப்பா ஜே ஜே ஜேஜின்னு சரியான கூட்டம்ப்பா. சரி வாங்கின்னு வந்த மஞ்சளை சந்தனத்தை கரைச்சி வச்சுட்டு நான் சரி எங்கே ஆடிக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே நம்ம பையன் கூட வந்து கூப்பிட்டு போனாங்க. அவன் கொடுத்தான் பாருங்க ஒரு ஐடியா. அட்ரா முடிஞ்சாலும் முடிஞ்சமாக சுத்தமாக சுற்றி அட்ரான்னு சொல்லிட்டான். நானும் சரி அங்கங்கே கண்ட இடத்துல அடிச்சு விட்டு பட்டு கரெக்டாக ஒரு பட்டியை போட்டேங்க. இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுது நம்ம ஒரு விலாகு. அப்புறம் பார்த்தா அவன் இடக்கூடமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பையன் கொஞ்சம் திறமையானது தான் பாருங்கள், ஓம்லாம் போடுவான். இந்த மாதிரி திறமை உள்ள ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பாராட்டி சான்றிதழ் தான் போதுமான அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு குங்குமத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி இந்த இடத்துல கரெக்டாக ஆயுத பூஜை ஒரு வாரம் ஆச்சு, அப்போ கூட நமக்கு இடம் கிடைக்கலப்பா. நம்ம எப்படியோ கடைசியில் இருக்கிறது நம்ம தான் கடைசி வண்டி, அந்த கோயிலேருந்து கடைசி வண்டி நம்ம வண்டி தான். பட்டுக்கு அப்புறம் அங்கே நிப்பாட்டி பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டங்க. அப்புறம் போதும் அளவுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சரி சந்தனம் ஒரு அதிகமாக கரைச்சிட்டோமா, சரி அடிச்சு விடு, போதுமான இடத்துல பார்த்துக்கலாம், அடி எதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அடிச்சு விட்டு அப்புறம் சரி நானும் சரி வாங்கிட்டு வந்தேன். மாலை ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. மாலைனா எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு சாமந்தி பூ மாலை 2 முழம் வாங்கிட்டு வந்தேன். அதை அழகாக எடுத்து பட்டுக்கு சரி மூஞ்சில் சுற்றி விடலான்னு சொல்லிட்டு மூஞ்சை பார்க்குறேன். மூஞ்சில் இடம் இல்லை. அப்புறம் சரி அவன் காது 2 காதையும் பிடிச்சி காதுக்கு நடுவில் சொறி விட்டோம்ப்பா. சரி போதும், இதுவே கொஞ்சம் அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நண்பர் சொன்ன ஐடியாவில் தான் எனக்கே புரிஞ்சுது. வாங்கி வந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி பட்டோட காலில் விடான்னு சொன்னதுக்கப்புறம் நானும் சரி வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடைசியில் பார்த்தா பேக்கில் நான் தேடுறேன் கிடைக்கவே இல்லை. என்னது வத்திப்பட்டி, ஒரு முக்கியமான பூஜைக்கே வத்திப்பட்டி தான், அதுவே நம்ம கடைசியில் கிடைக்கல. ஐயோ எங்கேயாச்சும் கேட்குற மாதிரி ஆகிடுமோன்னு நினச்சி பார்த்தா கடைசியில் கிடைச்சி. முக்கியமான டாஸ்க்கு இந்த கற்பூரத்தை கழட்டுறது தாங்க. இதை கிழிக்கவே முடியல நம்மளால், அவ்வளோ சத்து இதுவாக இருக்கும் நம்ம பார்த்தாக்கல. கடைசியில் வாங்கிட்டு வந்து தேங்காய் அழகாக ஏற்றிட்டு இதில் என்ன ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பூஜை போட ஸ்டார்ட் பண்ணது செருப்பை கலட்டவே இல்லைங்க. தெரியாமல் தரமாக ஒரு கூட இருக்கணும் சொல்லலை. அப்புறம் போகிறவள ஒரு அண்ணா சொல்லி எனக்கே தெரியும் செருப்பை கழட்டிட்டு பூஜை போடுங்க பாடின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. வேதா மறுபடியும் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு மூஞ்சார 3 சுற்றிட்டு அப்படியே உடச்சிட்டாங்க. தூக்கி உடைக்கலான்னு பார்த்தா ரோடு ஃபுல்லாக சரியான க்ரௌடா, அதனால் இந்த மாதிரி உடைக்கூடாது சொல்லிட்டு கீழே பாகுபலி ஸ்டைலில் 2 உடைச்ச உடனே வந்துருச்சுப்பா. தேங்காய் டக்குன்னு உடஞ்சிச்சு. சரி எடுத்துன்னு போடா, முன்னாடி கோயிலான போடான்னு சொல்லிட்டான் கூட வந்தவன். சரி எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா மாதிரி சிறான் டிராஃபிக்கு பார்த்தா அடியில் எரியுது. அட சாமி என்னடா இது கொடுமைன்னு சொல்லிட்டு எப்படியோ முன்னாடி தள்ளி போயிட்டேங்க. போய் பார்த்தா அங்கே கோயிலான சரியான கூட்டம்ப்பா. அங்கே போய் நல்லா பாடி கார்டு முடிச்சுற கோயிலில் கும்பிட்டு நான் சாமி எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, கூட வந்தவனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, யாருக்குன்னு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேந்திக்கினுங்க. நீங்களும் நல்லா இருங்க. பாருங்கள் பட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம எப்பவுமே பட்டை போட விபூதி இந்த மாதிரி பட்டை போட்டு தான் போகணுன்னு எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவார். அதை விட்டுட்டு அப்புறம் பாரிஸ் ஸ்கூலில் இருக்க கந்த கோட்டத்துக்குள்ளே போயிட்டோம். அங்கே போய்ட்டு சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஆயுத பூஜை ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்கிற வேதா விக்ரமா கதைன்னு போட்டாலே வந்துடும். உங்களோட சப்போர்ட் அதுலேயும் தெரிவிக்க விட்ருங்க எப்படியாச்சும். ஓகே.